இன்றைய மொழியறிவோம் பகுதியை ஒரு மாறுதலுக்காக திருநாவுக்கரசர் பாடல் ஒன்றோடு ஆரம்பிக்கலாமா? சரி. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. இந்த பாடலுடைய பொருள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பாடல்ல இருக்கிற கடைசி வார்த்தையை பாருங்க, நீழலே அப்படின்னு இருக்கு. உண்மையில அது நிழல்னு தானே இருக்கணும். ஏன் திருநாவுக்கரசர் நீழல் அப்படின்னு அந்த குறில் எழுத்தை நெடிலாக்கியிருக்காரு? அதுதான் நீட்டல் விகாரம். இப்போ இந்த பாடல் நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த பாடல் ஒரு மரபு கவிதை. அதாவது ரொம்ப கடுமையான யாப்பிலக்கண விதிகளுக்கு உட்பட்டு எழுதப்பட்ட ஒரு பாடல் இது. சில சமயங்களில் புலவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா, இந்த இலக்கண விதிகளுக்கு உட்பட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டுமென்றே ஒரு சொல்லை அதோடைய வடிவத்தை மாற்றுவார்கள். பொருள் அப்படியே தான் இருக்கும், ஆனால் சொல்லினுடைய வடிவம் மாறி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிழல் என்று தான் வரணும். நிழல் அப்படின்னு சொன்னாதான் இந்த இடத்துல இந்த பாடலுக்கான பொருள் கூட சரியா வரும். ஈசனே உன்னுடைய அடிகிணையின் நிழலில் நான் வாழ்கிறேன் என்பது போல ஒரு பொருள் சொன்னால்தான் அது பொருத்தமாக இருக்கும். ஆனால் திருநாவுக்கரசருக்கு இது எல்லாம் தெரியும். ஆனால் அதையும் தாண்டி அந்த இலக்கண விதிகளுக்கு உட்பட்டு வரணும் என்பதற்காக இந்த நிழல் என்பதை நீழல் அப்படின்னு நீட்டி சொல்லியிருக்காரு திருநாவுக்கரசர். இதுதான் நீட்டல் விகாரம். ஏன்னா குறில் என்பது நெடிலாகி இருக்கிறது. இப்போ அடுத்தது குறுக்கல் விகாரம். இந்த குறுக்கல் விகாரம் என்பது என்ன? இந்த நீட்டல் விகாரத்தினுடைய எதிர்மறை தான், வேறு எதுவுமே கிடையாது. இதே மாதிரி சில சந்தர்ப்பங்களில், இப்போ உதாரணத்துக்கு நாடு அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. இந்த நாடு என்ற சொல்லை மேற் சொன்ன அதே காரணங்களுக்காக ஒரு மரபு கவிதையில இந்த நாடு என்ற சொல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இந்த நாடு என்பதை நடு அப்படின்னு எழுதுவாங்க. பொருள் மாறாது. ஆனால் அந்த இலக்கண விதிகளுக்கு உட்படணும், அந்த யாப்பிலக்கண விதிகளுக்கு உட்படணும் என்பதற்காக இந்த நாடு என்பதை நடு அப்படின்னு மாற்றி எழுதுவார்கள். இதுதான் குறுக்கல் விகாரம். இன்றைக்கு நாம் பார்த்த இந்த உதாரணங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும் நான் நினைக்கிறேன். தொடர்ந்து அடுத்த மொழியறிவோம் பகுதியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன்.